ஆசி வழங்குமாறு அன்போடு வேண்டி மகிழ்கிறேன். நம பார்வதி பதஜே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போதும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை கணபதி என்றிடக் காலனும் கைதொடும் கணபதி என்றிடக் கர்மம் ஆதலால் கணபதி என்றிடக் கவலைகள் தீருமே. எல்லாம் அல்ல கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ லண்டன் முருகப்பெருமானுடைய திருவருளை கொண்டு எல்லாம் அல்ல ஸ்ரீ சக்தி விநாயகருடைய பெரும் கருணையினாலே நாம் எல்லோரும் கூடி இந்த சக்தி விநாயகருக்கு விசேஷமான முறையிலே மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மகா நிகழ்வை, ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே இறைவன் சக்தி விநாயகருக்கு நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் இங்கே வருகை தந்த பல சிவாச்சாரிய பெருமக்கள் கும்பாபிஷேகத்தை பற்றி மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் எளிமையான முறையிலே உங்கள் எல்லோருக்கும் அந்த கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் குண்டத்திலிருந்து கும்பத்திற்கும் கும்பத்திலிருந்து உள்ளே கருவறையிலே விற்றிருக்கக்கூடிய பிம்பத்திற்கும் மந்திரங்களை சக்திகளை அபிஷேகம் செய்வது கும்பாபிஷேகம் என்று கூறியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அந்த வகையிலே இந்த கும்பாபிஷேகமானது 4 விதமாக இருக்கின்றன. ஆவர்த்தன பிரதிஷ்டை, அனாவர்த்தன பிரதிஷ்டை, புனராவர்த்தன பிரதிஷ்டை, அந்தரித பிரதிஷ்டை என்று கூறியிருக்கிறார்கள். கும்பாபிஷேகத்தை 4ஆக பிரித்திருக்கிறார்கள். ஆவர்த்தனம் என்பது கோவிலே இல்லாத இடத்திலே, ஆலயமே இல்லாத இடத்திலே, ஒரு நிலத்திலே புதிதாக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கர்மாக்கள் காரியங்கள் இருக்கின்றன. அதை நல்லாக உழுது பயிரிட்டு பசுமாடை அந்த இடத்திலே மேய்ச்சலுக்கு விட்டு 2-3 முறை அதை செய்த பிறகு அந்த இடத்திலே ஒரு புதியான ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு முறையாக கும்பாபிஷேகம் செய்வது ஆவர்த்தன பிரதிஷ்டை என்று கொள்வார்கள். அனாவர்த்தன பிரதிஷ்டை என்று சொன்னால் ஏற்கனவே ஆலயம் இருந்து பழுதுபட்டு இருந்த ஆலயத்தை சரி செய்து புதிதாக அந்த ஆலயங்களிலே பல சிற்ப சாஸ்திரங்கள் எல்லாம் அமைத்து செய்யப்படுகின்ற ஒரு கும்பாபிஷேகம் அனாவர்த்தன பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். புனராவர்த்தன பிரதிஷ்டை என்று சொன்னால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகமானது புனராவர்த்தன பிரதிஷ்டை என்று கூறுவார்கள். புனராவர்த்தனம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஆலயத்திலே புதிதாக அந்த மருந்துகள் எல்லாம் சாமிக்கு சுத்தி இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் இருக்கும். அது போக கோபுர சிற்பங்கள் எல்லாம் பெயிண்டுகள் எல்லாம் போயிருக்கும். அதெல்லாம் வர்ணங்கள் பூசி புதிதாக அந்த இடத்தை புனராவர்த்தனம் செய்து ஒரு கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு வரை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகமானது புனராவர்த்தனம் என்று சொல்வார்கள். அந்தரிதம் பிரதிஷ்டை என்று கூறுவார்கள். அந்தரித பிரதிஷ்டை என்று சொன்னால் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்திலே ஏதாவது ஒரு பூஜை காலங்கள் நடைபெற்றாலோ மற்றும் ஆலயம் இதற்காகவாது சில காலங்கள் அடைத்து வைத்திருந்தாலோ அல்லது கொடியவர்களால் ஏதாவது ஒரு தீங்கு நடந்தால் அந்த ஆலயத்தினுடைய பூஜைகள் தடைபெற்று அதற்கு அடுத்தபடியாக கும்பாபிஷேகம் செய்வது அந்தரிதம் என்று சொல்வார்கள். அந்தரித பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். இந்த ஆவர்த்தனம், அனாவர்த்தனம், புனராவர்த்தனம் என்று சொல்லப்படுகின்ற 3க்கும் நாம் திதி, வாரம், நட்சத்திரம், லக்னம், நம் நகரம், நமது கிராமம் யார் செய்கிறார்களோ
நமது ஆலயமானது அனாவர்த்தனத்தோடு சேர்ந்து புனராவர்த்தமானது இங்கே நடைபெறுகிறது. ஒரு கும்பாபிஷேகம் விநாயகரை முறையாக பாலாலயம் செய்து வைத்து இருக்கக்கூடிய ஆலயத்தை முறையாக மிகவும் அழகாக தேவ கைலாயமாக அந்த ஆலயத்தை அமைத்து அந்த இடத்திலே அந்த சக்தி மகா கணபதிக்கு புதிதாக யந்திரங்கள் வைத்து மருந்து சாட்டி நாளைய தினம் அந்த கும்பாபிஷேகம் இங்கே நடைபெறுகிறது. ஏற்கனவே கூறியதை போல் நாம் எவ்வளவு யாகங்கள் பூஜைகள் பண்ணுகிறோமோ அந்த இடத்திலே இறைவன் அருமையாக வீற்றிருப்பார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாட கொண்டாட என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். குழந்தையில நம்ம வீட்டுல வந்து ஒரு திருவிழா நடக்குது, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் பண்டிகைன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து புது சட்டை எடுத்து கொடுக்குறோம், புது பலகாரங்கள்லாம் வாங்கி கொடுப்போம். செஞ்சோம்னா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு என்ன தேவை? அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தணும், அதான் நமக்கு தேவை. அதே மாதிரி இறைவனுக்கு உரிய காலங்களிலே செய்யப்படுகின்ற பூஜைகளும் இதே போல் ஒரு பெரிய கும்பாபிஷேகங்களும் இறைவனுக்கு நாம் செய்தோமானால் இறைவன் நமக்கு மகிழ்ந்து நமக்கு எல்லா விதமான ஒரு சௌபாக்கியங்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கிறார். இறைவனுக்கு நம்ம இது செய்யறதுனால நமக்கு இது என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம குழந்தை இருக்கு, 3 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து வாயத்தோம்னு எனக்கு புது சட்டை, அந்த சட்டை வேணும், இந்த சட்டை வேணும் கேட்காது, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காது. ஆனா நம்ம நினைப்போம் நம்ம குழந்தைக்கு அழகான ஒரு பட்டுப்பாவாடை வாங்கி நம்ம குழந்தைக்கு 3 வயசுல நம்ம கேட்டணும், நல்ல ஒரு ஆபரணங்கள் வாங்கி நம்ம குழந்தைக்கு போடணும், நம்ம அழகு பார்ப்போம். அதே மாதிரிதான் இறைவனை நாம் வந்து ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விழாக்களிலும் விசேடமான நன்னாளிலும் இறைவனை நாம் வந்து புதிய ஆடை புதிய வஸ்திரங்கள் எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அந்த இறைவனை நாம் மகிழ்விக்கிறோம். ஏனென்று சொன்னால் எப்படி தான் குழந்தை தன்னுடைய குடும்பத்தை பிற்காலத்தில் காக்கிறதோ அதே போல அந்த இறைவன் நம்மளை காத்துக்கிறோம். பார்ப்போம், எவ்வளவு சாமிகள் இருந்தாலும் நமக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பேரை தான் முதல்ல சொல்லி நம்ம அங்க வைப்போம். அதன் பிறகு நம்ம முன்னோர்களுடைய பேரை வைப்போம். ஆனா இப்பெல்லாம் வந்து இப்ப நம்ம எல்லாம் எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கோம். இந்த குழந்தைகள் பேர் பெருசா இருந்தா பாஸ்போர்ட்டுக்குள்ள நுழைய மாட்டேங்குதுன்னு சொல்லி சின்னதா அடிச்சிடறோம். ராஜேஸ்வரி அப்படின்னு பேர் இருந்ததுன்னா ராஜி, இந்த ஈஸ்வரி போயிடுத்தாங்க, இந்த ராஜி மத்திரம் தான் நிற்கும். இப்ப எனக்கு பேரு கணபதி சுந்தரம்னு வைத்தாங்க. ஆனால் அந்த கணபதி சுந்தரங்கிறது பெரிய வேடா இருக்கு, அதனால கணேஷ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படி ஏன் அந்த முன்னோர்களுடைய பெயரை நாம் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மூலமாகவாது நாம் இறைவனுடைய ஒரு திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும், அந்த இறைவனை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தினுடைய பேரு பாருங்க. சில பேர் பாருங்க, இங்க இருந்து நம்ம குலதெய்வம் எதுன்னு கேட்டு பாருங்க, ஒரு சில பேர் தெரியாது. எங்க அப்பா சாமி கும்பிட்டாரு, எங்க தாத்தா சாமி கும்பிட்டாரு, நானும் கும்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. ஆனா நாம் குலதெய்வம் என்ன, குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது. அதே போல் நம்ம நினைச்ச ஊருக்கு இப்ப நம்ம இங்க இருந்தால் கூட நம்ம திருவிழா நடக்குது. இப்ப நல்லூர்ல தேர் நடக்குது, செல்வச்சன்னதியில ஒரு தேர் நடக்குது. அதே மாதிரி பிள்ளையார் கோயில், எவ்வளவு பிள்ளையார் கோயில்லாம் இருக்காங்க. அந்த பிள்ளையார் கோயில்லாம் திருவிழா நடந்தா இங்க வந்து நான் பார்த்துருக்கேன். ஈஸ்டர் முருகன் கோயில வந்து நல்லூர் தேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து அர்ச்சனை பண்ணும். என்னன்னாக்க அந்த நல்லூர் கந்தனை நாம் இங்கே நினைக்கிறோம், நினைவூட்டுகிறோம். செல்வச்சன்னதி முருகனுக்கு ஒரு விஷயம், அங்க தீர்த்தம் கொடியேற்றம் தீர்த்தம்னா இங்க பல அன்பர்கள் போய் நம்ம வந்து அந்த இறைவனை அந்த முருகனை நாம் இங்கே வழிபடுகிறோம், அந்த முருகனை நாம் இங்கே நினைக்கிறோம். நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அந்த வகையிலே இறைவனை நாம் வந்து மிகவும் எப்படி இது போல் ஒரு விழாக்களை நாம் செய்கிறோமோ இறைவன் நம்மளை வந்து நல்ல விதமாக காத்து வருவார். அந்த வகையிலே நாம் இந்த இடத்திலே இந்த கும்பாபிஷேகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கணபதி ஹோமத்தோடு விசேடமான முறையிலே இந்த கும்பாபிஷேகமானது தொடங்கப்பட்டது. கணபதியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எடுத்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? சுக்லாம்பரதரம் விட்டும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது என்று சொல்கிறார்.
கும்பிடும் பொழுது, இந்த சுக்லாம்பரதம் சொல்லி கொட்டும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த அமிர்தமானது சுரந்து ஆத்மாவிலே இருக்கக்கூடிய அந்த மகாகணபதிக்கு நாம் சமர்ப்பணம் செய்து அவரை முதலே திருப்தி செய்கிறோம். அதன் மூலமாக நாம் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொடும், கணபதி என்றிட கர்மம் ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்று கூறியிருக்கிறார்கள். எந்த ஒரு கர்மம் ஆதலால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த கணபதியை நாம் வழிபட வேண்டும். விநாயகர் என்று சொன்னால் வினைகள் எல்லாம் அகற்றக்கூடியவர் விநாயகர். அப்பேற்பட்ட அந்த சக்தி மகாகணபதிக்கு விசேடமான முறையிலே 4 கால யாக பூஜைகள் இங்கே சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 3வது கால யாகமானது இங்கே தொடர்ந்து சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே அருமையாக மகாகணபதிக்கு விசேடமான நவகலசமும் அதனைத் தொடர்ந்து 27 கும்பங்கள் வைத்து முறையான பூஜைகள், 27 தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த தெய்வங்கள் எல்லாம் விசேடமான முறையிலே பூஜை செய்து திருவண்ணாமலை சிவாச்சாரியார் சொன்னதை போல பிருத்திவி, அப்பு, தேஜு, வாயு, ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 குண்டங்களிலும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற தெய்வங்களை பூஜை செய்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி விசேடமான முறையிலே அந்த ஒவ்வொரு குண்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு கணபதியை பூஜை செய்து இங்கே விநாயகருக்கு இந்த சக்தியை உருவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை விசேடமான முறையிலே பூஜை செய்து நாளைய தினம் 4வது கால யாகமும் சிறப்பான முறையிலே நடைபெற்று இந்த கலசத்தை அங்கு அபிஷேகம் செய்வார்கள். ஒரு கும்பாபிஷேகம் என்பது நாம் நினைத்த மாத்திரத்திலே செய்துவிட முடியாது. அவ்வளவு ஒரு பெரிய காரியம். ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் 12 ஆண்டு காலம் இறைவனை வழிபட்ட பலனானது இங்கே நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் நம்ம எரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அந்த தருணத்திலே நாம் என்ன மனதிலே நினைக்கிறோமோ அந்த காரியத்தை விநாயக பெருமான் நமக்கு நடத்தி கொடுப்பார். அதேபோல் மட்டுமல்லாமல் பக்கத்துல எங்க திருவிழாக்கள், எங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், இதேபோல் கும்பாபிஷேகம் நடந்தாலும் நாம் எல்லோரும் போய் தரிசனம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே நமக்கு நாம் எல்லாம் வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட நமது கலாச்சாரத்தை மிகவும் மதித்து இந்த விசேடமான இந்த கும்பாபிஷேகத்திலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாகணபதியினுடைய திருவருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். நம பார்வதி பதரே ஹர ஹர மகாதேவ. அன்பர்களே, ஈஸ்டம் முருகன் கோயிலிலிருந்து வருகை தந்து சிறப்புரையாற்றிய சிவஸ்ரீ கணபதி சுந்தர சிவாச்சாரியர் என்ற பெயருடன் விளங்கி கணேஷ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய சிவாச்சாரியர் பெருமகனார் அருமையான கருத்தினை இந்த இடத்திலே உணர்த்தினார்கள். எல்லோரும் ஒரு கும்பாபிஷேகம் தானே, கும்பாபிஷேகம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். 4 விதமான கும்பாபிஷேகம் ஆகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்று ஒரு நல்ல விஷயத்தினை இந்த இடத்திலே பதித்திருக்கிறார்கள். அண்ணா கூறினது போல ஆவர்த்தனம், அனாவர்த்தனம், புனராவர்த்தனம், அந்தரிதம் என்று 4 நிலையிலே ரொம்ப அருமையாக இந்த இடத்திலே எடுத்துரைத்து இந்த கும்பாபிஷேகம் 2வது நிலையிலே கூறப்பட்ட அனாவர்த்தன கும்பாபிஷேகம் என்றும் கூறினார்கள். கோவில் பாத்தீங்கன்னா புதுசா கட்டியிருக்கு, கட்டணம் தான் பழசு, உள்ளார அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே புதுசாக புது பொலிவுடன் காணப்படுறது. அந்த இடத்துல ஆகம முறைப்படி இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த ஸ்தானங்கள்ல என்னென்ன சுவாமிகள் இருக்க வேண்டும், அந்தந்த சுவாமிகள் இருந்து என்னென்ன அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டு ஏற்கனவே முன்பு ஸ்தாபனம் செய்த சக்தி விநாயக பெருமான், அகிலாண்டேஸ்வர பெருமான், அகிலாண்டேஸ்வரி அம்மன், தட்சிணாமூர்த்தி, ராமர் போன்ற அனைத்து தெய்வங்களையும் அந்தந்த இடத்திலே ஸ்தாபனம் செய்து பூஜை. இது அனாவர்த்தன கும்பாபிஷேகம் என்றும் அருமையாக விஷயங்களை மதித்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்திலே பிரதான சாதகமாக எழுந்தருளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டாருன்னா போறாரு இல்லை, நாளைக்கா கும்பாபிஷேகம் முடிஞ்சு மகாபிஷேகம் முடிஞ்சு தான் கிளம்ப போறார். அதே போன்று சிவஸ்ரீ
ஆரூரான் குருக்கள் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே பதிப்பார்கள் என்று உங்களிடத்திலே கூறி அவர்களை தொடர்ந்து முக்கியமான இங்க வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே கூறுவார்கள். எல்லாம் பேசிட்டே இருக்காங்களே, மந்திரம் நடக்கிறதா இல்லையா நினைச்சுக்காதீங்க. உள்ளார தனியா யாகசாலையில பூஜை தனியா நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றோன்னு நீ காலமுறையே சொன்னீங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எல்லாரும் அந்த என்ன சொல்றோங்கிறத சிந்திச்சு செயல்பட்டோம்னாக்க அந்த சுவாமியுடைய கடாட்சம் கிடைக்கும். இவர்கள் கூறுவது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒவ்வொரு சுவாமியும் டெய்லி தொட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கார். நம்ம சிவஸ்கந்தகிரி முருகன் கோவில இருந்து சங்கர சிவாச்சாரியார் அவர்கள் இந்த இடத்துல வருகின்றார்கள். அவர்கள் டெய்லி அந்த சுவாமியை தொட்டு தொட்டு பூஜை பண்றாரு. கணேச குருக்கள் அவர்கள் ஈஷ்ட முருகன் கோவில முருகப்பெருமானை தொட்டு தழுவி பூஜை செய்கிறார்கள். லூசியம் சிவன் கோவிலில் இருந்து வருகின்ற ஆரூரான் சிவாச்சாரியார் அவர்கள் அருமையாக அந்த சுவாமியை வடிவமைத்து பூஜை செய்கிறார்கள். அவர்கள் நம்ம அந்த சுவாமிக்கு சொன்ன மந்திரத்தின் வாயிலாக நம்மளையும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்தினாரானால் நம்மெல்லாம் சேமமாக இருப்போம். எனவே அந்த ஒரு நல்லாசி வழங்கும் பொருட்டாக இந்த இடத்துல லூசியம் திருக்கோயிலில் இருந்து வருகின்ற இருக்கக்கூடிய குருக்கள் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்துல பதிப்பார்கள். ஓம் கஜாரணம் பூதகணாதி சேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாவே விக்னேஸ்வர பதபங்கஜம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எல்லாம் வல்ல சக்தி விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த கும்பாபிஷேக கிரிகைகள் வைபவங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. நாளைய தினம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்ற இந்த கும்பாபிஷேகம், இந்த கும்பம் என்று சொன்னால் கும்பமத்தியே ஸ்திதம் தோயம், கும்பத்துக்குள்ளே தண்ணி, தோயம் என்று சொன்னால் தண்ணி, தோயமத்தேது பங்கஜம், தண்ணிக்குள்ளே ஒரு பங்கஜம் தாமரப்பூ இல்லைன்னு சொன்ன ஏதாவது ஒரு புஷ்பம், சொர்ண பங்கஜமத்தேது பார்வதி பரமேஸ்வரோ, சொர்ணம் போட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு காசாவது போட்டு இந்த கடஸ்தாபனம் நடக்கின்ற பொழுது இந்த வைபவங்கள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று நவரத்தினங்கள் பொன் முத்து போன்ற பொருட்கள் எல்லாம் அந்த கலசத்திலே போட்டு மிக சிறப்பான முறையிலே அந்த மந்திரங்களை ஜபித்து அதுக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை விநாயக பெருமானாக மாற்றி அந்த விநாயக பெருமானின் ஞாசன் மூலமாக விநாயக பெருமானுடைய பிம்பத்திலே அதை சமர்ப்பித்து அப்படிப்பட்ட இந்த மிக சிறப்பான வைபவங்கள் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினமும் சரசாகுதி போன்ற வைபவங்கள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது என அறிய தந்து இந்த கும்பாபிஷேக கிரிகைகளே ஒரு நாள் காலமாக என்னை இங்கே மிக சிறப்பான முறையிலே கௌரவித்து வழங்கிய ஆலய சிவாச்சாரியர் அவர்களுக்கும் ஆலய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த இந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சிவாச்சாரியார்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நல்லாசைகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நம பார்வதி பதஜி. மரியாதை சேவிக்கப்படுகின்றன. ஓம் சதபானம் பவதி சதாயுக் புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே சக்தி கணபதி மகாபிரசாதः. அன்பர்களே, யாகசா விநாயக பெருமானை மனதிலே சிந்தனை